அந்த சண்டை காரணமாக தான் அவங்க மதினியா வீட்டில் சுட்டிருக்கேன். தமிழக முதல்வர் அவர்கள் நாணிக்கிறாங்க. இன்று கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 14,707 ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு 200 கன அடியும், தேனி மாவட்ட மாநகராட்சிக்கு குடிநீர் தேவைக்காக 150 கன அடியும், ஆக மொத்தம் வினாடிக்கு 350 கன அடி தண்ணீரை பெரியார் அணையிலிருந்து 120 நாட்களுக்கு இன்று முதல், அதாவது 8/2026 முதல் காலை 10:30 மணிக்கு நம்ம திறந்திருக்கோம். இது தொடர்ச்சியாக 120 நாள் கண்டினியூஸாக போகிற மாதிரி பிளான். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவோம். இது 120 நாளுங்க ரீச் ஆகிற வரைக்கும், கடைமட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிடுவோம். சார், இப்போ முதல் போக நெல் நடவு பணி இந்த வட்டம் பண்ணலை சார். இப்போ விவசாயிகள் கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சார். அதனால் இந்த ஆண்டு முதல் போக நடவு பணி பண்ணாத விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கேட்குறாங்க. அது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அரசு நடவடிக்கை. இப்போ உரங்கள் எப்படி, கையிருப்பு எப்படி இருக்கு சார்? எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே ஸ்டாக்ஸும் கரெக்டாக வச்சுருக்கு சார். இப்போ காலதாமதமாக தண்ணி திறந்திருக்கோம். வடகிழக்கு பருவமழையில் இந்த அறுவடை அங்கே போய் லாக் ஆகும். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுத்துக்குமா சார்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சம்பந்தமாக அந்த கடைமடை ஏரியாவில் கிளீனிங் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ இவர் முன்னாடி கேட்ட அந்த ட்ராட் ரிலேட்டடாக மேட்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம் சார். இப்போ முல்லை பெரியார் அணையில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் காலியாக இருக்குது சார். அதை உடனடியாக பணி நிரப்பணும்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க சார். குறிப்பாக அங்கே குக்கு, சமையலர், அப்புறம் காவலர், அந்த படகு ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கு இன்னைக்கு கூட பணி நிறைவாகுது சார். ஸோ இந்த 3 பதவிகளை உடனடியாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தரக்கூடிய இப்போ இந்த மாதிரி வேகன்சி இருக்கிற பொசிஷனை நம்ம ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் என்னென்னலாம் வேகன்சி இருக்குன்னு சரிங்களா? அதுக்கடுத்து இந்த முல்லைப்பெரியாற்றில் கேரளா கழிவுநீர் கலக்குது. குடிநீர் தேனி மாவட்டத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீரை குடிக்கிறாங்க. நான் பேசுகிறேன். அது விரிவாக பேசிட்டுருக்கேன். என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், யார்கிட்ட கொடுத்துருக்கோம், நீர்வளத்துறை அமைச்சர் யார்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கோம், கேரளா அமைச்சர் யார்கிட்ட பேசியிருக்கோம், அதுக்கு நான்